மிங்கிலே கம்மன் மிங்கிலே நம்ம காட்டுல நான் தான் கிங்கு. யூடியூப் இருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம இதில் எதை பற்றி பார்ப்போம், நீங்கள் இப்போ டிஸ்பிளேல பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ணி அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த வீடியோ. ஸோ சிம்பிளாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் நீட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ அதனால் நீங்கள் வீடியோ அப் டென் வர ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அந்த வீடியோக்குள்ளே ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்க கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு தரம் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் இன்னொன்று ஆட்மோஷன் ஆப் டவுன்லோட் பண்ணால் அந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், இதை டவுன்லோட் பண்ணி மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரோவர்ஷன் அந்த வாட்டும் கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு ப்ளஸ் வச்சுன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கீழே கொடுத்தது டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஆட்மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஆட்மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இல்லை கீழே ப்ளஸ் ஐக்கன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அதில் வந்து மேலே நியூ ப்ராஜெக்ட் இருக்குது, அவங்க நேம் கொடுக்கணும் கொடுத்துக்கோங்க, அதாவது ப்ராஜெக்ட் நேம் கொடுக்கணும் கொடுத்துக்கோங்க. அது போக கீழே ரேஷியோ இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம நீ 4:5 இந்த ரேஷியோ எடிட் பண்ண போகிறோம். ஸோ நான் 4:5 கிளிக் பண்ணிக்கிறேன். அது ரெசல்யூஷன் 1080, ஃப்ரேம் ரேட் 60, பேக்ரவுண்ட் பிளாக் கொடுத்து கீழே கிரியேட் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அது கிளிக் பண்ணால் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆயிரும். நம்ம செட் பண்ண ரேஷியோக்கெலாம் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேக்ரவுண்டில் ஒரு வீடியோ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்களா, ஒரு பேக்ரவுண்டில் வீடியோ மூவ் ஆயிருக்கும். ஸோ அதாவது நான் அந்த ஃப்ரேம்குள்ள வச்ச வீடியோ தான் பேக்ரவுண்ட்லேயே போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன சாங்கு எடிட் பண்ணலான்னு யோசிச்சு வச்சுருப்பீங்களா, அந்த சாங் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோனில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சரி யூடியூப்பில் போய் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறதா நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி, ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து யூடியூப்பில் வந்து 4:5 அதாவது 60:9 அது தெரியும் உங்களுக்கு, சினிமா ஃப்ரேம் ரேட்டு அந்த இதில் தான் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பேன். அதாவது உங்களுக்கு தெரியும் 60:9 இந்த ரேஷியில் இருந்திருக்கும். ஸோ அதை நான் வந்து ஆட்மோஷனை போட்டு நான் 4:5 தான் கன்வெர்ட் பண்ணி சைஸை மாற்றி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு மாற்றி வச்சுக்கோங்க, அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அதை எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் ஸோ நான் வந்து 4:5 மாற்றி வச்சுருக்கேன். ஸோ நான் அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நான் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி இமேஜின் வீடியோ போய்ட்டு விவால் இருக்கிறேன். ஸோ அதை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து அலைட் மோஷனில் எடிட் பண்ணதை நான் இதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ தான் இது வந்து நான் பார்த்தீங்கன்னா 4:5 நான் சொன்ன மாதிரி 4:5 தான் நான் எடிட் பண்ணி வச்சுருந்தேன் நான் வந்து மாற்றி. ஸோ அதனால் 4:5 இருக்குது. ஸோ இது என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே விட்டுருந்தேன். இதில் வந்து எனக்கு 1 நிமிஷத்துக்கு இருக்கும். ஸோ அவ்வளோதான். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே விட்டுருந்தேன். விட்டுட்டு என்ன பண்ண போகிறேன் மறுபடியும் இதுக்கு வந்து 2 ஃபீட்லர் பண்ணிக்கிறேன். ஒரு இதை 2 ஃபீட்லர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை 2 ஃபீட் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே உள்ளதை வந்து நான் ஒரு கலர் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் இதேமாதிரி கலர் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பேக்ரவுண்டு ஃபஸ்ட் வீடியோ கிளிக் பண்ணி எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. அது கீழே வந்தீங்கன்னா அதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் போய் சேனல் ரேம்ப் RGBன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை எப்படி சென்டர் செட்டிங் கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிட்டு சைடில் RGBன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் பீயில் வந்து பீயில் இருக்கும், அதை ஜியாக மாற்றிக்கோங்க. ஸோ பியா பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் கன்வெர்ட் ஆயிரும் அந்த கலர். அதுக்கு தான் இந்த இது நான் ரொம்பவே சொல்லியிருப்பேன். ஸோ வேறு ஒன்றும் இல்லை. ஸோ கிளிக் பண்ணிவிட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா மறுபடியும் எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. அதில் போய்ட்டு மறுபடியும் கலர்லன்னு லைட்டில் போங்க. அதில் போய்ட்டு சேட்ரேஷன் வைப்ரேஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி சென்டர் செட்டிங் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. சேட்ரேஷன் வைப்ரேஷன் சேட்ரேஷன் வந்து 0 இருக்கும், அது வந்து 50 வச்சுக்கோங்க. ஸோ 15.0 கரெக்டாக. ஸோ அவ்வளோதான் 15.0 செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு நான் வந்து எனக்கு 1 நிமிஷம் இருக்குது, எனக்கு தேவையில்லை பேக்ரவுண்ட் வீடியோவில் 30 செகண்ட் தான் தேவை. ஸோ அதனால் 30 செகண்ட் கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீடியோ ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 ஃபீட் பண்ணதை அதை வந்து சைஸை நான் குறைச்சிக்கிறேன். ஸோ சைஸை நான் குறைச்சிக்கிறேன் பார்த்தீங்கன்னா சைஸை நான் குறைச்சிட்டேன். ஸோ குறைச்சிட்டு இதில் வந்து நான் 30 செகண்ட் இருக்குது, அதாவது 1 நிமிஷத்துக்கு இருக்கா, அதை வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 வீடியோ கட் பண்ணி எடுக்கிறேன். நான் வந்து 2 ஃப்ரேமில் வீடியோ போயிருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நான் 2ஆக கட் பண்ண போகிறேன். ஸோ 1 நிமிஷம் இருக்கிறதா 30 2ஆக கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படினாலும் வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் தனித்தனியாக கூட இம்போர்ட் பண்ணிக்கலாம், சொல்லதான் மொத்தமாக கூட இம்போர்ட் பண்ணி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இல்லைன்னா ஒரு ஃப்ரேமில் வீடியோ ஒரு ஃப்ரேமில் ஃபோட்டோ அது எப்படினாலும் கொடுத்துக்கலாம், அது உங்கள் சாய்ஸ். ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் எப்படினாலும் செட் பண்ணி இந்த மாடல் எடிட் பண்ணி நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோ நான் சொல்கிறது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இது 2 மறைச்சி விட்டுக்கோங்க, அந்த கண்ணை விஷயம் மறைச்சி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஷேப் ஆட் பண்ண போகிறோம். அதாவது இந்த நீங்கள் வீடியோக்கு பின்னாடி ஒயிட் கலரில் ஷேப் மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறோம். அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், இதில் ஒரு ஸ்கொயர் ஷேப் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு இதில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா எடிட் ஷேப் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து எக்ஸ் வந்து 100 இருக்கும், அது 112 வச்சுக்கோங்க. ஸோ 112 வச்சுக்கோங்க கரெக்டாக. எக்ஸ் வந்து நான் சொல்கிற லிமிட் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் வந்து 112, ஒய் வந்து 143, எக்ஸ் 112, ஒய் 143 இந்த லிமிட் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பேக் போயிருங்க. அடுத்து 3 சொல்லுவாங்க, அது 3 இப்படி சைஸை ஃபஸ்ட்டில் வந்து 600. ஸோ கரெக்டாக 600 செட் பண்ணிக்கோங்க நீங்கள், அதாவது 600. ஸோ 600 இந்த வேலையை செட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் செட் பண்ணிட்டு கரெக்டாக இருக்கும், செட் பண்ணி விட்ருங்க. ஸோ செட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டேஷன் ஆஃப் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு
ஒரு 5 டிகிரியில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அதாவது 5 டிகிரியில் ரொட்டேட் பண்ணிட்டு நீங்கள் வச்சுக்கோங்க அந்த இடத்துல. ஸோ நான் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஸோ நான் 670 வச்சுட்டேன் பார்த்தீங்களா. ஸோ அதனால் நான் 600 வச்சுக்கிறேன். ஸோ கரெக்டாக 600 வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான். இந்த இடத்துல இப்படி செட் பண்ணிக்கிறேன் நான். இந்த இடத்துல செட் பண்ணிட்டு கலரை கிளிக் பண்ணி நான் ஒயிட் கலராக மாற்றிக்கிறேன். ஸோ ஒயிட் கலராக மாற்றிட்டு இதை எண்டு வரை ட்ராக் பண்ணிட்டு போகிறேன் இந்த இதையும். ஸோ ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறதுன்னா 2 பை கிளியர் பண்ண போகிறேன். அதை ஷேப்பை மறுபடியும் 2 பை கிளியர் பண்ணிட்டு இதுக்கு சைஸை நான் குறைச்சிக்கிறேன். இதுக்கு எவ்வளோ வைக்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு 515 வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஷேப்புக்கு வந்து 600, செகண்ட் ஷேப்புக்கு வந்து 515, 550 செட் பண்ணிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ நீ ஃப்ரீயில் பார்த்துருப்பீங்க எப்படி தான் இருந்திருக்கும். ஸோ அதனால் நான் ஃப்ரீயில் பார்த்த மாதிரி இப்படி செட் பண்ணிக்கிறேன். ஸோ செட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 வீடியோ தூக்கி மேலே போட்டுருங்க. நான் வந்து ஐக்கைனை வச்சு மறைச்சேன் பார்த்தீங்களா, அந்த 2 வீடியோ தூக்கி மேலே போட்டுருங்க. ஸோ மேலே போட்டுட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கீழே கொண்டு வந்துக்கிறேன். ஸோ ஒரு வீடியோ கீழே கொண்டு வந்துட்டேன். இன்னொரு வீடியோ மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி சைஸை குறைச்சிக்கிறேன் நான். அதை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதே 5 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. 5 டிகிரி ரொட்டேட் பண்ணி சைஸை குறைச்சிக்கோங்க. சைஸை குறைச்சி இந்த மாதிரி பொசிஷனை செட் பண்ணிக்கோங்க. நான் ப்ரீவியஸ் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்கள் கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க, நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் நம்ம செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ இருக்குது பார்த்தீங்களா கீழே, அதை கிளிக் பண்ணி நான் சைஸ் இது குறைச்சிக்கிறேன். ஸோ இது குறைச்சி நான் இது கொஞ்சம் சைஸ் அதாவது ரொட்டேட் பண்ணிக்கிறேன் 5ல். ஸோ கரெக்டாக 5 ரொட்டேட் பண்ணிட்டு அதேமாதிரி அந்த இதில் செட் பண்ணுற மாதிரி நீங்கள் அப்படியில் மேலே செட் பண்ண மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அப்படி செட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள ஷேப்பையும் வீடியோவையும் தூக்கி மேலே போட்டுருங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. கீழே உள்ள ஷேப்பையும் வீடியோ தூக்கி பார்த்தீங்கன்னா இப்படி போட்டு விட்ருங்க. நான் பீரியடில் பார்த்து காமிச்சேன் பார்த்தீங்களா, அதேமாதிரி தூக்கி இப்படி மேலே போட்டு விட்ருங்க. ஸோ மேலே போட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சவுண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஒரு இதில் மட்டும் எனக்கு ஒரு வீடியோவில் மட்டும் சவுண்ட் இருந்தால் போதும். ஸோ அதனால் நான் மிச்சத்தை கட் பண்ணி எடுக்கிறேன். பேக்ரவுண்ட் வீடியோவில் மட்டும் சவுண்ட் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இப்படியில் பார்த்தீங்கன்னா பாதி வேலை முடிஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு எமோஜி இருந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து ஒரு 4 விதமான எமோஜி கொடுத்துருக்கேன் எமோஜி கீழே. ஸோ இது போக உங்களுக்கு வேறு இமேஜ் வேணாலும் கூகுளில் போய் டைப் அடித்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். ஸோ நான் ப்ளஸ் கிளிக் பண்ணி இமேஜ் வீடியோ போய்ட்டு விவால் இருக்கிறேன். நான் ஒரு 4-5 விதமாக இருக்கும். நான் அவ்வளோ ஒரு 6 கலெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் இருக்கிறதே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு இதுக்கு மேலே தேவையாக பிடிச்சின்னா நீங்கள் கூகுளில் போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சைஸை குறைச்சிட்டு இப்படி கீழே இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன். அப்படி ஸோ செட் பண்ணிட்டு இதே 2 வரை ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறேன். ட்ராக் பண்ணிட்டு இதேமாரி நான் 3 இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். 3 இமேஜ் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி இப்போ நான் அந்த 3 தான் ஆட் பண்ணிட்டேன். அதாவது 3 எமோஜியும். ஸோ இது போக நீ எமோஜி எங்கள் அந்த கார்னரில் செட் பண்ணிக்கலாம். அது உங்கள் சாய்ஸ். எனக்கு 3 தான் நல்லா இருக்குது. ஸோ அதனால் 3 முடிச்சுக்கிட்டேன். இது போக நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அது உங்கள் சாய்ஸ் தான். ஸோ செட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஸோ செட் பண்ணிக்கோங்க. ஸோ இது போக உங்களுக்கு இந்த இமேஜ் போக வேறு இமேஜ் வேணாலும் நீங்கள் கூகுள் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா எல்லாமே வேலையும் முடிஞ்சு. நம்ம இதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்டில் ஒரு வீடியோ ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி பிளண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போங்க. அதில் போய்ட்டு சைஸை மட்டும் அதாவது ஒப்பாசிட்டி வந்து 100ல் இருக்கும். அதை வந்து 50 வச்சுக்கோங்க. ஸோ 14 நீங்கள் ஃபீல்டாக பார்த்த மாதிரி கிடச்சிருக்கும். ஸோ ஒப்பாசிட்டி குறைச்சினா நல்லாயிருக்கும். அதனால தான் சொன்னேன். ஸோ ஒப்பாசிட்டி குறைச்சிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் ஃபீல்டாக பார்த்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் நீங்கள் லிரிக்ஸ் போட்டாலும் போட்டுக்கோங்க. அது உங்கள் சாய்ஸ். ஸோ செம்மையாக இருக்குது இந்த வீடியோ பார்க்குறதுக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால வேறு லெவலில் இருக்குது. ஸோ இது எப்படி இருந்துச்சு நீங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணணும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டுருங்க. அப்போ தான் எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கவேன்னு தெரியும். ஸோ இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் லிரிக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் சாய்ஸ். உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஃபுல்லாக முடிஞ்சு. இதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக எடிட் பண்ணிட்டு வாட்டர் மார்க் இம்போர்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா சப்ஸ்கிரைப் அன்லைக் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறேன். பாய். நைஸ் டே.